ஐஷங்கர் தேவிகள் வந்து இப்போ அப்பாவோட சின்ன வயசுலாம் விளையாடிட்டு நெடுந்தரில் அப்படி இருந்தவா, ஒரு அவ்வளோ ஸ்னிக்தாலாம் அந்த மாதிரி இருந்தவா. சுவாமி வந்து இவ்வளோ காரியங்களை விட்டுட்டு ரகு பிரார்த்திச்சது பேரில் இங்கே வந்திருக்கிறது. சுவாமி வந்து திருப்பதியில் பெரிய போஸ்டில் இருக்கார், யூனிவர்சிட்டியில். அங்கே வந்திருக்கிறதே பெரிய பாக்கியம் நமக்கு. அவர் வரதேவதா வாகனத்தை அதிகாரத்தை பற்றி இன்னைக்கு உபன்யாசம் சாதிக்கணும்னு அப்பாவோட பார்த்துருப்பார், பழகிருப்பார். என்னங்கிறது அடி எனக்கு அவ்வளோ தெரியல. தாப்பனாரெலாம் பழகிறதுனால சொல்லி கேட்டுருக்கணும். அப்பாவை பற்றி சொல்லாதமா இருக்க முடியாது, ஏன்னா அப்படி இருந்தவர். அவர் அப்பாவை பற்றி சொல்றதை விட இந்த விஷயங்கள் சொல்லும்போது அவசியம் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்லையா, பாக்கியம். இங்கிலீஷ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு பெருசா. அதில் இப்போ அப்பாவுடைய திருநக்ஷத்திரம் மாதம் இதை இப்போ இந்த வருஷம் சதமான உற்சவம் புரட்டாசி மாதம் வருது. நம்ம பந்துக்கள் அதில் ஒருத்தரும் ஒரு மாதம் பண்ணிட்டு, அந்த அதில் நான் பங்குனி மாதம் அடிய அங்கே கிரகத்தில் பண்ணிட்டு, இங்கே ரகு இங்கே பண்ணோன்னே இங்கே இன்னைக்கு முன்னாடி போகிற மாதமே பண்ணுறதுன்னு உத்தேசம் பண்ணியிருந்தேன். அது எல்லாம் சுவாமியை பிரார்த்திச்சு சுவாமியை முத்துந்து ஏழுறதா இருந்தது. நான் எனக்கு கொஞ்சம் அசௌகரியமாக போச்சு. அதனால் ரகு தகப்பனாரும் வரணும். அதையும் தவிர அங்கே அவளுக்கும் வேறு அசௌகரியம் ஒன்று ஏற்பட்டது. அதனால் ரெண்டுத்தையும் இது பண்ணி வரல. இந்த மாதம் அவசியம் அதையும் ஒத்தி போட்டு திருப்பி வந்திருக்காருன்னா அடியவங்கள்ட்ட இருக்க கிருப்பை தான் காரணம். அதனால் அவருக்கு சீக்கிரமாக சொல்லணுங்கிறார். அதனால் மேலே சுவாமி இதை உபன்யாசத்தை ஆரம்பிச்சிட்டோம். श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वागमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगतां पति. சுவாமி நியமன பிரகாரம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு சாதிச்சார். நல்ல விஷயம் என்னன்னு யோசித்து பார்த்தேன். தேவதா பாரமார்த்தியம்னு சொல்கிறாள் இல்லையோ, பரதேவத்தை எது அப்படின்ற விஷயத்தை ஏதோ கிடைச்ச அவகாசத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சம் விஞ்ஞாபிக்கிறேன். தேராவளாகம் சுவாமி அடியன் 2-3 தடவை சேவிச்சிருக்கேன். அந்த சுவாமி உபன்யாசம் பண்ணி கூட கேட்டிருக்கேன். காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோயிலில் ஒரு தடவை சேவா சுவாமி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடத்தினர். சேவா சுவாமி வெளிவாக்குது அங்கேருந்து ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார். அப்போ எதிர்ச்சியாக சுவாமி எழுந்தார், வசந்தோத்சவத்துக்காக எழுந்தார் ஞாபகம். அந்த சமயத்தில் 2 வார்த்தை சாய்க்கணும்னு அவர் பிரார்த்தித்தார். அப்போது சுவாமி பிரகிருதம் இந்த சதமானோத்சவம் கண்டருள்ள சுவாமி உபன்யாசம் ரொம்ப சங்கிப்தமாக சாதித்தார். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அடியேன். நம்ம பத்மநாபாச்சார் தேவரோட தம்பி பத்மநாபாச்சார் மூலமாக நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் பிதாவும் நிறையா சாய்க்கிற வழக்கம். பிரகிருதம் ஐஷங்கர் மூலமாகவும் நிறையா இந்த சுவாமியை பற்றி கேட்குற பாக்கியம் அடியன் கிடச்சிருக்கு. பரம சாத்விகராக எழுந்தார் அப்படின்னு. அப்பேற்பட்ட மகானுடைய சதமானோத்சவத்துக்கு அங்கமாக நடக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில் அடியன் கலந்துக்கிறது அடியன் பாக்கியம். அடியனை இதுக்காக கூட்டத்துக்கு அடியன் தன்யவாதத்தை முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பரதேவதா பாரமார்த்தியம்ன்ற விஷயத்தை கொஞ்சம் தெரியப்படுத்தணும்னு அபிப்பிராயம். பரதேவதா அப்படின்னா உயர்ந்த தேவதை. நிறையா தேவதைகள் இருக்குது. அத்தனை தேவதைகளுக்குள்ள எந்த தேவதை உயர்ந்தது அப்படின்னு விசாரம். நம்ம சித்தாந்தத்தில் ஸ்ரீயப்பதியான நாராயணன் பரதேவதை, இந்திரன், சதுர்முகன், சிவன், இந்த மாதிரி நிறையா தேவதைகள்லாம் இருந்தாலும் பரதேவத்தை எதுன்னு கேட்டால் ஸ்ரீமன் நாராயணன் தான். இதை சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில், இது பிரசித்தமான ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கார். ஆத்மைக்கியம், தேவதைக்கியம், திரிகசமதிகதா, துல்லியதைக்கியம் த்ரயாணாம், அந்யத்ரைஸ்வர்யம் இத்தியாதி அநிபுண பணிதீஹி ஆத்ரியந்தே நசந்தः
त्रय्यन्तैः एककण्ठैः तदनुगुणमनुव्यासमुख्योक्तिभिश्च श्रीमान् नारायणो नः பதிரகிலதனு முக்திதः முக்தபோக்யः. இந்த ஸ்லோகத்தில் ஒரு விசேஷம் இருக்குது. இந்த ஸ்லோகம் நம்ம சம்பிரதாயத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறது. இந்த ஸ்லோகம் தத்துவத்ரயத்தை சொல்கிறது. இந்த ஸ்லோகம் ஜெகத்காரணத்தை சொல்கிறது. அதாவது வேதாந்தங்கள்னால் தெரிஞ்சுக்கூடிய வேண்டிய வஸ்து என்ன? ஜெகத்காரணமான வஸ்து, உலகத்துக்கெல்லாம் முதல் வஸ்து, அதுவும் இந்த ஸ்லோகத்தை சொல்லப்படுறது. பரதேவத்தை என்னன்றது இந்த ஸ்லோகத்தினால் தெரியறது. பரதேவத்தை விஷயத்தில் யாருக்காவது ஒரு சங்கை இருந்ததுன்னா அந்த சங்கையை இந்த ஸ்லோகம் நிவர்த்தி பண்ணி வைக்கிறது. பல காரியங்களை இதே ஒரே ஒரு ஸ்லோகம் பண்ணி வைக்கிறது. ஆத்மைக்கியம், தேவதைக்கியம். சில பேர் என்ன சொல்கிறா, ஆத்மா ஒன்று தான் இருக்குன்ற அத்வைதிகள். சில பேர் சொல்கிறா ஒரு தேவதை தான் இருக்குன்னு சொல்கிறா. திரிக சமதிகதா, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 தேவதைகள். இவாளெல்லாம் காட்டிலும் மேலே ஒரு தேவதை இருக்குன்னு சொல்கிறா. திரிக சமதிகதா. துல்லியதா, சில பேர் சொல்கிறா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சமானங்கள். ஐக்கியம் திரயாணாம், இந்த 3 பேரும் ஒத்தர்தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ லௌகிகத்தில் எல்லாம் சொல்கிறாள் அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாள், அறியாதர் வாயில மண் அப்படின்னு. அந்த மாதிரி ஐக்கியம் திரயாணம், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 தேவதைகளும் ஒன்று தான். அந்யத்திர ஐஸ்வர்யம், இல்லை இவா 3 பேரும் தேவதைகள்லாம் கிடையாது, இவாளெல்லாம் காட்டில் இன்னும் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பரதேவத்தை அப்படின்னு சொல்கிறவாளும் இருக்கார். இத்தியாதி அனிபுன பணிதீஹி ஆத்ரியந்தே நசந்தா. சத்தாக இருக்கிறவாள் இதெல்லாம் ஆதரிக்க மாட்டாள். யார் சத்து அப்படின்னு, அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் தத்தோ விது. எவருக்கு வேதாந்த ஞானம் சரியாக ஏற்பட்டிருக்கோ அவள் தான் சத்துக்கள். வஸ்துதான் உபயாத்தோகம் சாய்ச்சரல்லி பாஷ்யக்காரன். யாருக்கு வேதாந்த ஞானம் நன்றாக ஏற்பட்டிருக்கோ அவள் தான் சத்துக்கள். அப்படிப்பட்ட சத்தாக இருக்கிற மகான்கள் இந்த வாக்கியங்களெல்லாம் ஒத்துக்க மாட்டான். இந்த தியரியெல்லாம் அவள் ஒத்துக்க மாட்டான். அவள் எதை ஒத்துப்பா அப்படின்னா, திரையந்தைஹி ஏககண்டைஹி. திரையந்தம்னா உபனிஷத்துக்கள். உபனிஷத்துக்கள் எல்லாம் ஒரே ஸ்வரத்தில் ஒரே குரலில் என்ன சொல்கிறது, ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் பரமாத்மா, அவன்தான் பரதெய்வத்தம்னு சொல்கிறது. ஏககண்டைஹி ததனுகுண மனுவியாச முக்கியோக்திபிஷ்ட. அதை அனுசரித்து மனு சொல்கிறார், வியாசர் சொல்கிறார். அழகாக பாதராயண சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணச்ச அவஸ்திதே ரீதி காசகிருத்ஸ்னஹான்னு சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது இந்த ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவாக பரமாத்மா இருக்காங்க அப்படின்னு அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதை எழுதும் பொழுது சுவாமி தேசிகன் அதிகரண சராவளியில் தத்ஸ்தத்வாத் காசகிருத்ஸ்னஹ எதிக நிரவகத் வியாச சித்தாந்த ஏஷா அப்படின்னு. இந்த உலகத்துக்கெல்லாம் அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கான். அதனால இந்த பரமாத்மாவானவன் ஜகத்தை சொல்லும் சப்தங்களால் சொல்லப்படுகிறான். அதாவது உலகத்தில் குடம்னு ஒரு சப்தம் இருக்குது, கடக குடம். இந்த குடம்ன்ற சப்தம் எதை சொல்கிறது? நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு குடத்தை எடுத்துன்னு ஒரு வஸ்து இல்லை. இந்த குடம்ன்ற சப்தமானது குடத்துக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மாவை சொல்கிறது. இந்த விஷயம் வியாசருடைய சித்தாந்தம்னு சாய்ச்சார். இந்த கலக்கங்கள்லாம் தீர வியாசரே சித்தாந்தம் பண்ணிட்டு போயிட்டார். அது மாத்திரம் இல்லை, வியாசர் எங்கே சித்தாந்தம் பண்ணிருக்காருன்னா, நம்ம பிரசித்தமான ஸ்லோகம் இருக்குது, ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் ஜெயோ நாராயண சதா. இந்த ஸ்லோகத்தை அடியே எனக்கு ரொம்ப சின்ன வயசில் வாசித்தேன். சஹஸ்ரநாம சொல்லி தரும்பொழுது முதலாந்தங்க பாடசாலை எல்லாம் சொல்லி தருவார். ஆனால் கடைசியில் இதுக்கு சமானமான ஒரு ஸ்லோகம் ஒன்று தேனோள ஹைஷிங்கருடைய அனுகிரகத்தினால பிரிண்ட் பண்ண ஒரு சஹஸ்ரநாம புஸ்தகம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கு, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்துருக்கேன். அதில் இதுக்கு சமானமான ஒரு ஸ்லோகம் ஆலோட்யன்னு ஆரம்பித்து சுவாமி தேசிகனோட ஸ்லோகத்தை அங்கே அந்த இடத்துல பதிப்பில் சேர்த்து இதையே சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார் பாருங்கன்னு காண்பிச்சிருக்கார். அந்த அந்த பிரிண்ட்டு அந்த புஸ்தகம் இப்போ கிடைக்கிறதா இல்லையான்னு தெரியல. பாடபேதங்களோடு சேர்த்து ஒரு சஹஸ்ரநாம புஸ்தகம் ஒன்று பழைய காலத்தை பிரிண்ட் பண்ணான் தேவநாகரி லிபியில். அதாவது வியாசர் என்ன சொன்னார், ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனா.
எல்லா சாஸ்திரங்களையும் நான் ஆலோடனம் பண்ணேன், நல்லா ஆலோசனை பண்ணேன், விமர்சனம் பண்ணேன், அனலைஸ் பண்ணி என்ன தெரிஞ்சுட்டேன், இதமேகம் சுனிஷ்பன்னம், இது ஒன்று தான் எனக்கு சரியாக வெளியில் வந்தது. என்ன விஷயம்னார், தேயோ நாராயண சதா, ஸ்ரீஹஸ்பதியான நாராயணன் தான் எப்பவும் தியானிக்கப்பட வேண்டியவன். இது வியாசருடைய சித்தாந்தம், வியாச சித்தாந்த ஏஷா அப்படின்னு. ஸ்ரீமான் நாராயண நஃப் பதி, ஸ்ரீஹஸ்பதியான நாராயணன் நமக்கு பதி. பதின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சாதாரணமாக என்ன அர்த்தம் பண்ணோம், பதி அப்படின்னா ரக்ஷகன். ஒரு ஸ்திரீ இருக்கா, அந்த ஸ்திரீக்கு பத்தியாக இருக்கிறவன் அந்த ஸ்திரீயை ரட்சிக்கிறான்னு அர்த்தம். ஆனால் பதின்ற சப்தத்துக்கு சுத பிரகாஷிகளையோ சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசூக்தியில் பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் இருக்கும் இல்லையோ, அந்த இடத்துல பதின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணிருக்காங்கன்னா சேஷின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. சேஷினா என்னென்னா, இப்போது நாமெல்லாம் இருக்கோம், நம்ம பண்ணுற காரியங்களுடைய பலம் யாருக்கு போய் சேர்றது, பரமாத்மாவுக்கு தான் போய் சேர்றது. உலகத்தில் எத்தனையோ சேத்தன பதார்த்தங்கள் இருக்குது, அச்சேதன பதார்த்தங்கள் இருக்குது. அந்த பதார்த்தங்கள்னு பிரயோகம் பண்ணலாமல் இல்லையா, பதார்த்தங்கள்னா இங்கிலீஷ் திங்ஸ் அப்படின்னு, அந்த பதார்த்தங்கள்னால் வரக்கூடிய ஒரு அதிசயம், ஒரு சின்ன மாறுபாடு யாருக்குன்னா பரமாத்மாவுக்கு. அது யாருக்குன்னா ஸ்ரீஹஸ்பதியான நாராயணனுக்கு, வெறும் நாராயணனுக்கு கிடையாது, ஸ்ரீயோடு சேர்ந்த நாராயணனுக்கு. உபயாதிஷ்டானஞ்ச ஏகம் சேஷித்வம் அப்படின்னு சாச்சார். 2 பேர்கிட்ட சேஷித்துவம் இருக்குது. சேஷின்ற சப்தத்துக்கு வேறு ஒரு அர்த்தம் சொல்கிறேன் தான். இப்போ லோகத்தில் ஒரு ராஜா இருக்கான், ராஜாவுக்கு வேலை செய்கிறான் ஒரு கூலிகாரன், ஒரு பிருத்தியன் வேலை செய்கிறான். இந்த பிருத்தியன் பண்ணுற வேலையினால் பலன் யாருக்கு கிடைக்கிறது, ராஜாவுக்கு கிடைக்கிறது. இவன் இந்த பிருத்தியன் வந்து ராஜாவுக்கு சந்தனத்தை பூசுறான் அப்படின்னா அந்த சந்தோஷம் யாருக்கு வருது, ராஜாவுக்கு வருது. பிருத்தியன் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருக்கான்னா அந்த துக்கம் யாருக்கு, கோபமோ துக்கமோ யாருக்கு வருது, ராஜாவுக்கு வருது. அப்போது ராஜான்றவன் சேஷி, பிருத்தியன்றவன் சேஷம். உலகத்துக்கெல்லாம் சேஷியானவன் பரமாத்மா. அப்படிப்பட்ட பரமாத்மா யாருன்னா ஸ்ரீஹஸ்பதியான நாராயணன். ஸ்ரீமான் நாராயணோ நக பதி, நகனா நமக்கு பதி. அகில தனு, அவன் எப்படிப்பட்டவன்னா உலகத்தை எல்லாத்தையும் தன்னுடைய சரீரமாக வச்சுருக்கான். அகில தனு முக்திதக, அவன் தான் முக்தியை கொடுக்குறவன், மோட்சத்தை கொடுக்குறவன். முக்த போக்ய, முக்தியை கொடுத்துட்டவன் போயிடல, முக்தியை கொடுக்குறான், மோட்சத்தை கொடுக்குறான். மோட்ச காலத்தில் அனுபவிக்க வேண்டியவன் அவன் தான். மோட்ச காலத்தில் அனுபவிக்க வேண்டியவன், அதாவது மோட்சத்தை கொடுத்துடுறான். இப்போது பாரு, ஆச்சாரியன் இருக்கார், ஆச்சாரியன் மோட்சத்தை கொடுப்பார். ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், பெருமாள் கிட்ட நமக்காக சிபாரிசு பண்ணி மோட்சத்தை வாங்கி கொடுப்பார். ஆனால் மோட்ச காலத்தில் ஆச்சாரியன் கூட வரமாட்டார், அவரை ஆச்சாரியன் அனுபவிக்க முடியாது. ஆனால் பரமாத்மா அப்படி கிடையாது, மோட்சத்தையும் கொடுக்குறார், மோட்ச காலத்தில் அனுபவத்துக்கு விஷயமாறார். இதுதான் ஸ்ரீமான் நாராயணோ நக பதி அகில தனுகு. அகில தனுகுனா உலகம் மொத்தத்தின் தன்னுடைய சரீரமாக வச்சுருக்கார். இது சுலபமாக புரியணும்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நமக்கெல்லாம் சரீரம் இருக்குது, ஆடு மாடு எல்லாத்துக்கும் சரீரம் இருக்குது. அந்தந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அந்தந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு எப்படியானால் ஆடுன்னு ஒரு சரீரம், நம்ம சரீரம், அதே மாதிரி மாடுன்னு ஒரு சரீரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவுக்கு சரீரம். நம்ம சரீரத்துக்கு நாம் எப்படி ஆத்மாவாக ஆரோமோ அதே மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு பரமாத்மா ஆத்மாவாக ஆறான். அதுதான் அந்தர்யாமின்னு சொல்கிறோம். இந்த அந்தர்யாமின்னு சப்தத்துக்கு நேர அர்த்தம் என்னென்னா உள்ள இருந்து நடத்துபவன் அர்த்தம். அந்தஹ யாமி, உள்ள இருந்து, அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனா, நாம் உள்ள இருந்து நடத்துகிறவன். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வா ஆத்மா, உள்ள இருந்து நடத்துகிறவன். அதனால தான் எல்லாருக்கும் இவன் ஆத்மாவாக இருக்கான், ஸ்ருதியை சொல்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு சாதாரணமாக அர்த்தத்தை விஞ்ஞாபிச்சுட்டேன். இப்போ நமக்கு சில கலக்கங்கள்லாம் வருது. சுவாமி சாதிச்சுட்டார், ஆத்ம ஐக்கியம் தேவத ஐக்கியம் இதெல்லாம் தப்பு, அன்னிப்போனா பணித்தி இதெல்லாம் தப்புன்னு சொல்லிவிட்டார். தப்புன்னா இப்படி தப்புன்னு சொல்லிட்டா ஒத்துண்ட முடியுமா? அடுத்த கேள்வி கேட்பாளோ இல்லையோ சொல்கிற, மற்ற தேவதைகள்லாம் பரதேவதையாக ஆகாது. பரதேவதையாக ஆகாதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னார். பரதேவத்தையாக நான் இல்லைன்னு அதே அந்த தேவதைகளை அந்த தேவதைகளை ஒத்துக்கிறது எப்படின்னா, பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராதய சம்பிரசூயந்தேன்னு வாக்கியம் இருக்குது.
இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். பிரம்மானா சதுர்முகன், நாலு தலையுடைய 4 முகம் உடையவனுக்கு பிரம்மான்னு பேர். பிரம்ம அப்படின்னு சொன்னமானால் பரமாத்மா விஷ்ணு. பிரம்ம அப்படின்னா விஷ்ணு, பிரம்மா அப்படின்னா சதுர்முகன், 4 முகம் உடையவன். அதில் இவாள்லாம் சம்பிரசூயந்தை, இவாள்லாம் பிறக்கிறவாள்லாம் வந்து எப்படி அதிபதியாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த கேள்வி. இதுக்கு அவா பதில் சொல்லுவா, இதில் பிரம்மா பிறக்கிறான்னு இருக்கு, ருத்ரன் பிறக்கிறான்னு இருக்கு, விஷ்ணு கூட பிறக்கிறான்னு இருக்கு. பிரம்ம விஷ்ணு ருத்ர இந்திராதய சம்பிரசூயந்தேன்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீவிஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்ச ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையா, இது ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் இருக்குது, விஷ்ணு புராணத்தில் இருக்குது. விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம்னு பேர். சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம், அதுக்கு புராண ரத்னம்னு பேர். விஷ்ணு புராணத்தில் சொல்லும்பொழுது விஷ்ணு அவதாரம்னா விஷ்ணுவுடைய சுவாவதாரம்னு அர்த்தம். மற்றவாள்லாம் கர்மாவால் பிறக்கிறா, கர்மனா புண்ணிய பாபங்கள்னால மற்றவாள்லாம் பிறக்கிறா. இப்போ பகவான் அவதரிக்கிறான். அம்மாளுடைய ஸ்லோகத்தில் அவதரதி அப்படின்னு அம்மாள். இந்த பெருமாள் அஜாயமானோ பௌதா விஜாயத்தேன்னு இருக்க பெருமாள் பிறக்கிறார்னா அவதரத்தின்னு வியாக்கியானம் பண்ணார் அம்மாள். அதனால் பகவானுடைய பிறப்புன்றது அவதாரம். மற்றவாள்லாம் பிறக்கிறதுன்றது வந்து கர்மாவால் பிறக்கிறது. கர்மாவால் பிறக்கிறதுன்னு கர்மான புண்ணிய பாபங்கள்னால பிறந்தால் நமக்கும் சதுர்முகனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் வித்தியாசம் சாதாரண பிறக்கிறதுன்ற விஷயத்தில் வித்தியாசம் கிடையாது, மற்ற விஷயங்களில் வித்தியாசங்கள் இருக்கும். இப்போது இதை சுவாமி தேசிகன் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன அர்த்தம் சொன்னீங்க? விஷ்ணுன்றவர் பிறக்கிறதில்லை, அவர் அவதரிக்கிறார். மற்றவாள்லாம் தன்னுடைய கர்மாவால் பிறக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களே, இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னார். அவளே சொல்லியிருக்கா, ரகசியத்திரிசாரத்தில் இருக்குது, எதிரி கையால் விடுதீட்டானபடி அப்படின்னு. கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினான் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவநாமவான். கேசவன் பெருமாளுக்கு திருநாமம். ஏன் அப்படின்னார், அப்படின்னு பிரம்மாவுக்கு பேர், ஈசன் நாங்கள் 2 பேரும் உன்னுடைய இதுலேருந்து மடியிலேருந்து பிறந்திருக்கோம், அதனால் உனக்கு கேசவன்னு பேர் அப்படின்னு ருத்ரனே சொல்கிறார். அதான் எதிரி கையாலே விடுதீட்டானபடி அப்படின்னு சாசனம் எழுதி கொடுக்கும் பொழுது இப்போது வாக்கியார்த்தம் பண்ணுறார். வாக்கியார்த்தம் பண்ணும்பொழுது இந்த காலத்துலேயும் அந்த மாதிரி வாக்கியார்த்தம் நடக்கிறது. வாக்கியார்த்தம் பண்ணும்பொழுது இவருடைய பட்சத்தை சொல்லிட்டு இருப்பார், அவர் பட்சத்தை சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு சமயம் ஆகிடும், சந்தியாவந்தன காலம் ஆகிடுத்து, எழுந்து போயிடலான்னு கிளம்பி போயிடுவான். அப்படி போகாமல் ஏதோ முடிவை சொல்லிவிட்டு தான் எழுந்துக்கணும்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போது தோற்று போகிறவர் எழுதி கொடுப்பார், நீங்கள் சொன்னது தான் சரி அப்படின்னு எழுதி கொடுப்பார். அந்த மாதிரி இப்போ எழுதி கொடுத்தா அது ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து ருத்ரன் எழுதி கொடுத்துட்டார், கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான். இது பிரசித்தமான வாக்கியம். மந்திரராஜபத ஸ்தோத்திரம் எல்லாருக்குமே தெரியும். மந்திரராஜன் எதுக்கு பேருன்னா மந்திரங்களில் உயர்ந்தது. அனுஷ்டு சந்தஸில் நிருசிம்மனுடைய மந்திரத்துக்கு மந்திரராஜன்னு பேர். இந்த மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தில் பிரசித்தமான வாக்கியம் இருக்கும் இல்லையோ, தாசபூதாக ஸ்வதஸ்தர்வேஹி ஆத்மானः பரமாத்மனः அதோகம் அபி தே தாச. ருத்ரன் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் ஸ்வதஹா தாசாகன்றார். ஸ்வதஹா தாசான்னு என்ன கவனிக்கணும், எல்லாருமே ஸ்வதஹா தாசாக, இஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படாட்டாலும் தாசா. இப்போ நான் நாஸ்திகனாக இருக்கேன்னு ஆசைப்பட்றேன், நான் நாஸ்திகன், நான் பெருமாளுக்கு தாசன் இல்லை அப்படின்னு நான் கழிண்டா கூட தாசத்துவன்றது இருக்கவே இருக்கும். பெருமாளை குறித்து தாசத்துவன்றது நம்ம கழிண்டா கூட அது அனுவர்த்திச்சுட்டே இருக்கும். இதுதான் தாசபூதாக ஸ்வதசர்வேன்னு. இப்போ நமக்கு இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லாமல் நம்மளாம் சேஷாள் தான். நம்மளுக்கு சேஷத்துவம் தாசத்துவன்றதை வந்து நம்மளை விட்டு பிரிக்க முடியாது.
தாசபூதாக ஸ்வதசர்வே ஹி ஆத்மான பரமாத்மனா அத்தோகம் அபிதே தாச. அதனால நான் கூட உனக்கு தாசன்தான். அப்போ பரமாத்மாவாக இருக்கிற ஸ்ரீயப்பதிக்கு நான் தாசன் அவர் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார். இங்கே சுவாமி தேசிகன் சாய்ச்ச சர்வஜனான ருத்ரன் அழிச்சைதான். சர்வஜனான ருத்ரன் நிறையா விஷயங்களை தெரிஞ்சது. அது சர்வஜன அனைத்தும் அறிந்தவன். அனைத்தும் அறிந்தவனான ருத்ரன் தன் வாயால் என்ன சொன்னான்? நான் ரிசுமனுக்கு தாசன். அப்போ என்ன தெரியறது அப்படின்னா, ருத்ரனே தான் ஒத்துக்கும் பொழுது நீங்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படி இல்லை. ருத்ரன் ஒத்துக்கிறது இருக்கட்டும், ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பரஸ்பர விருத்தமாக இருக்குது. ஒரு இடத்துல ருத்ரனையே பரமாத்மான்னு சொல்கிறது, இன்னொரு இடத்துல ஹிரண்ய கர்ப்பா சதுர்முகன் அவனை பரமாத்மான்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஸ்ருதி வாக்கியங்கள் வேற வேறையாக இருக்கே, அதனால குழப்பம்தானே நீடிக்கிறது அப்படின்னார். அதுக்கு பதில் சொல்கிறார், ஸ்ருதி வாக்கியங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பராமர்சம் பண்ணணும். திரையந்தைஹி ஏக கண்டை. ஸ்ருதி வாக்கியங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்க்கணும். சேர்த்து நம்ம ஆலோசனை பண்ணால் நமக்கு விஷயம் புரியும். நம்ம ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை, அதாவது பூர்வமீமாம்சைன்னு ஒரு சாஸ்திரம், அதில் சொன்னால் பௌர்வாபர்ய அபராமிருஷ்ட அந்யாம் குருதே மதிம். பௌர்வாபர்ய அபராமிருஷ்ட சப்த அந்யாம் குருதே மதிம். ஒரு வாக்கியத்தை ஒருத்தர் சொன்னார்னா முன்பின் பிரகரணங்களை நம்ம பார்க்கணும். எந்த பிரகரணத்தை சொல்லியிருக்கார், இங்கிலீஷில் கான்டெக்ஸ்ட்னு சொல்கிறாரு இல்லையோ, அதை பார்க்கணும். பார்க்காம நம்மளே அவர் சொன்னார் நான் கேட்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம்தான் வரும். முன்பின் வாக்கியங்களை பாரு. எந்த இடங்களில் சிவனை ஜெகத்காரணம்னு சொல்லியிருக்கோ, எந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பன்னா சதுர்முகனுக்கு பேர், அவனை ஜெகத்காரணம்னு சொல்லியிருக்கோ, எந்த இடத்துல இந்திரனை ஜெகத்காரணமாக சொல்லியிருக்கோ, அந்த இடங்களில் முன்பின் வாக்கியங்களை ஆலோசனை பண்ணிப்பார். முன்பின் வாக்கியங்களை ஆலோசனை பண்ணி பார்த்தா தெரிஞ்சுவிடும் இந்த வாக்கியம் அவளெல்லாம் சொல்ல வந்த வாக்கியம் இல்லை. ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்லிவிடுறேன். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். இந்த உபனிஷத்தில் நசத் நச்சாசத் ந சதசத் சிவ ஏவ கேவலஹான்னு இருக்கு. சிவ ஏவ கேவல, சிவன் தான். அங்கே சத்தும் இல்லை அசத்தும் இல்லை சதசத்தும் இல்லை. இந்த சத்து அசத்து சதசத்துன்ற சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னால் ரொம்ப நாழியாகும். என்ன இதோட சாரத்தை மாத்திரம் நான் விஞ்ஞாபிக்கிறேன். என்னென்ன, சிவன் ஒத்தந்தான் இருந்தான். அப்போது சிருஷ்டிக்கு முன்னாடி சிவன் ஒத்தந்தான் இருந்தான் அப்படின்னா அவன் தான் பரமாத்மாவாக இருக்க முடியும். அவன் தான் உலகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன். உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் தானே பரமாத்மா அப்படின்னு அவள் கேள்வி கேட்டா. இதை நம்ம முன்பின் வாக்கியங்களெல்லாம் பார்க்கணும். முன்னாடி என்ன இருக்குது? வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு இருக்கு. அதே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் இருக்கிற வாக்கியம் மகான் புருஷகான்னு இருக்கு. மகாபுருஷன் யாராக இருக்க முடியும்? விஷ்ணு தான். மகாபுருஷன் ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான். சரி, முடிவில் என்ன இருக்கு? மகான் பிரபுர்வை புருஷ, மகான் பிரபு வை புருஷ சத்வஸ்ய ஏஷ பிரவர்த்தக. அங்கேயும் புருஷான்னு இருக்கு. முன்னையும் பின்னையும் புருஷான்னு சப்தம் இருக்கு. புருஷானா யார்? சுவாமி புருஷான்னு சப்தம் இருந்தாலே விஷ்ணு தானா அப்படின்னா புருஷன்னு விஷ்ணுக்கு தான் பேர். ரசத்திரி சாதத்தை ஸ்லோகங்களே எடுத்து எழுதியிருக்கார். அதாவது எல்லாருமே புருஷன்னா எல்லா உலகத்தில் இருக்கிற புருஷர்கள் எல்லாமே விஷ்ணுவோடைய அம்சங்கள் தான் அப்படின்னு. அது வேண்டாம், இன்னும் பிரசித்தமான விஷயம் சொல்கிறேன். இப்போ சஹஸ்ர சீருஷா புருஷான்னு இருக்கும். இந்த புருஷ சூக்தத்தில் பிரதிபாத்தியமாக இருக்கிறவன் யார் அப்படின்னா பின்னாடி என்ன இருக்குது? புருஷ சூக்தத்துக்கு அடுத்தது விஷ்ணு சூக்தம், நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம் எல்லாம் இருக்கும் இல்லையோ. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா என்ன வருது? விஷ்ணுவான நாராயணன் தான் புருஷ சூக்தத்தில் பிரதிபாத்தியம். விஷ்ணுவான நாராயணன் புருஷ சூக்தத்தை சொல்லப்பட்டிருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னி. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னி. ஹ்ரீஹின்னு பூமி பிராட்டிக்கு திருநாமம். பூமி பிராட்டியும் லக்ஷ்மியும் யாருக்கு பத்னியாக இருப்பாளோ இந்த அடையாளம் வேற யாருக்காவது வருமா? அதனால புருஷ சூக்தத்தில் பிரதிபாத்தியமாக இருக்கிற புருஷன் யார் அப்படின்னார்? ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான்.
பூர்வமேவாஹமிஹா சமிதி தத் புருஷஸ்ய புருஷத்வம் ச சஹஸ்ரசீர்ஷா புருஷ ஸ்ருதி. நான் முன்னாடி இருந்தேன்னு அர்த்தம். நான் ஜெகத்காரணமாக இருந்தேன், அதனால தான் அதனால தான் முன்னாடி இருந்தேன், அதனால தான் நான் புருஷன். சரி, யார் அந்த புருஷன்? சஹஸ்ரசீர்ஷா புருஷா. இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் சேர்க்கணும். இப்போது புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டவன் தான் ஆரண்யகத்தில் புருஷன்னு சொல்லப்பட்டான். இந்த ரெண்டு இடத்துலையும் புருஷன்னு சொல்லப்படுறவனை ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியவுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி. அப்போது புருஷன்னா யார்? ஸ்ரீயப்பதியாக இருக்கிறவன் தான் புருஷன். வேணா சேர்த்துக்கோ, ஸ்ரீயப்பதியாயும் பூமி பிராட்டிக்கு பதியாயும் இருக்கிறவன் பரமாத்மா அப்படின்னா அப்படிப்பட்டவன் நாராயணன் தானே. அதனால் இந்த மாதிரி கலக்கங்கள்லாம் வரும்பொழுது நம்ம ஒரு நிர்ணயத்தை பண்ணிக்கணும். அடியே சுருக்கமாக சிஷ்யாளுக்கு அவருக்கு என்ன சொல்கிறதுனாக்க, சிவங்கிறது காமன் நவுன்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். அதாவது சிவன்னா மங்களகரமானவன் அர்த்தம். அதனால் யாரை வேணால் சொல்லும். ஆனால் நாராயணன்கிறது ப்ராப்பர் நவ். அதாவது அவன் ஒருத்தனை தான் சொல்லும். நட்பம் பாதிக்கிறதுன்னு அப்பய தீட்சிதர் சொன்னார். அதனால் நாராயணங்கிறது சிவனை குறிக்காது. ஆனால் சிவன்கிற வார்த்தை நாராயணனை குறிக்கும். சர்வ சர்வ சிவஸ்தானோ எல்லாம் சாஸ்திராமத்தில் வருது, இதுலேயே வருது, சுத்தத்திலேயே வருது. அதனால தான் என்ன பண்ணா, அதனால சுருக்கமாக என்ன சொல்றதுனாக்க, ஏதேன சர்வே வியாக்கியாதா ஸ்ருத பிரகாசிகளை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. இந்த பிரதமாத்தியாய கடைசி 4வதுல ஸ்ரீபாஷ்யத்தில் ஏதேன சர்வே வியாக்கியாதா அதில் பூரா இந்த இதெல்லாம் அத்தரவசிக்க எல்லாத்தையும் எடுத்து ஸ்ருத பிரகாசிகளை பட்டர் சுதர்சன சூரியன் ரொம்ப இதாக வச்சிருக்கார். ஆனால் இவாளுக்கு புரிஞ்சுட்டு சொல்கிறது இது ப்ராப்பர் நவுன், அது காமன் நவுன். சிவஏவக கேவலகன்னா அங்கே சிவங்கிறது பெருமாளை சொல்லும். ஆனால் நாராயணன் நட்பம் பாதிக்கிறது ஆரம்பிட்டு தன்னாரம் போட பார்த்தா முடியலை. அப்பய தீட்சர் அதனால தானே போச்சு அவருக்கு. அப்பய தீட்சருடைய இது போயிடுது. அதனால சுவாமி சாட்சியா மாதிரி சொல்கிறது இங்கே நமக்கம்னு சொல்கிறாள் இல்லையோ என்ன, அது 4வது காண்டத்தில் நம சிவாயச்ச சிவதராயச்சன்னு இருக்கு, நம சிவாயச்ச சிவதராயச்சன்னு இருக்கு. நமோ விஷ்ணவே விஷ்ணு தராயச்சன்னு எங்கேயுமே இல்லை. அதாவது இந்த விசேஷண வாச்சகம் அவர் காமன்னோன்னு ப்ராப்பர்னோன்னு சொன்னார். எந்த இடத்துல விசேஷண வாச்சகமான சப்தம் இருந்தால் தரப்புன்னு பிரத்தியம் வரும். இப்போ இவன் சுக்லஹ அப்படின்னா வெளுப்பாக இருக்கான்னு, சுக்ல தரகனா இன்னும் வெளுப்பாக இருக்கான்னு அர்த்தம். இப்போ சிவஹா சிவதரக அப்படின்னா இன்னும் மங்களமாக இருக்கான்னு அர்த்தம். சிவன்ற சப்தமானது ஒரு தேவத்தையே சொல்கிறதா இருந்தால் சிவதரகான்னு சப்தம் வரக்கூடாது. இப்போது இந்த விஷயத்தில் அதான் சுவாமி சாதிச்ச விஷயம். சிவஹ சிவதரகான்னு வந்திருக்கு, விஷ்ணு தரகான்னு பிரயோகம் இல்லை. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் விஷ்ணு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் அம்மணி சுவாமி எழுதியிருக்கார். அதில் இந்த விஷயங்கள் அம்மணி தேவநாச்சார சுவாமி எங்கள் மீமாம்சா வாத்தியார் அவர் எழுதியிருக்கார். அதில் இந்த விஷயங்கள் இருக்குது. அதை இன்னும் விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த விஷயத்தை ஒரு சின்ன கதை சொல்கிறேன். என்ன சமாச்சாரம்னா, இந்த பட்டருடைய ஐதிஹ்யம், பட்டர் சம்பந்தப்பட்ட ஐதிஹ்யம்னு சொல்கிறா. ஒரு பெரிய வித்வான் இருந்தார், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பெரிய வித்வான் இருந்தார், காலக்ஷேபம் சாதிச்சிருந்தார். அவர் நித்தியப்படி காலக்ஷேபம் சாதிக்கிற சமயத்தில் ஒருத்தர் உஞ்சவிருத்தி எடுத்துன்னு, உஞ்சவிருத்தின்றது உத்கிருஷ்டமான காரியம், அது உஞ்சவிருத்தி எடுத்துன்னு வந்திருந்தார். அவள் தேவிகளை காண்பிப்பார். அவள் தேவிகள் அமுந்திரியை சேர்த்துட்டு சேவிச்சுட்டு போயிடுவா உள்ள. இன்னும் ஒருத்தர் வருவார், முன்னாடி போனவர் பெரிய வித்வான். இன்னும் ஒருத்தர் வருவார், அவர் சாதாரண வித்வான், அவர் சிஸ்டராக இருந்தார். அவருக்கு மாத்திரம் இவரே போய் அமுந்திரி சேர்த்துட்டு சேவிச்சுட்டு வருவார். இப்போ சிஷ்யாளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, இது என்னது ஒன்றும், அவரோ பெரிய வித்வான், அவருக்கு இவரே போய் சேர்த்துருக்கலாம், அவருக்கு தேவிகளை கொண்டு போய் சேர்க்க சொல்கிறார். இவரும் சாதாரண வித்வான் தானே, இவருக்கு தேவிகளை சேர்த்தா போகாதா அப்படின்னு வாழ் சந்தேகத்தை நேரடியாக கேட்க முடியாது. கொஞ்ச நாள் ஆற போட்டு ஒரு நாள் கேட்டார். சுவாமி என்ன பண்ணார், அந்த காலக்ஷேபம் சாய்க்கிற சுவாமி மறுநாள் அந்த இவர் வந்தார், பெரிய வித்வான் வந்தார். தானே அமுந்திரி எடுத்துகிட்டு போய் அவருக்கு சேர்த்துட்டு கேட்டார், சுவாமி இந்த பரதத்துவம்ன்றாலே இது என்னது, பரதத்துவம் பரதேவதை என்றாலே என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி பரதத்துவன்றது பெரிய விஷயம்,
என்ன சில பேர் என்ன சொல்கிறா, ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிறேன்னு இருக்குது. ஹிரண்ய கர்ப்பந்தான் முன்னாடி இருந்தான், அப்போது சதுர்முகந்தான் பரமாத்மா. இன்னும் சில பேர் நகிரிந்திர தொதுத்தரக, ந கிஹி இந்திர தொதுத்தரக, இந்திரனே உன்னை காட்டிலும் உயர்ந்தவா யாரும் கிடையாது. இதுவும் ஸ்ருதி தான் சொல்கிறது. இப்போ அடியன் முன்னாடி சொன்னோம் இல்லையா, ந சத்து நச்சா சத்து ந சத்து சிவையவ கேவலக சம்பூர் ஆகாஷ மத்தியே தியேய, இந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் பராமர்சம் பண்ணால் ருத்ரன் தான் பரதேவத்தைன்னு தெரியறது. ஏகோஹவை நாராயண ஆசி நப்ரம்மா நேஷானஹான்னு உபனிஷத்து மகோபனிஷத்து இருக்குது. அதை பராமர்சம் பண்ணவன்னா இப்போ ஸ்ரீபதியான நாராயணன் பரமாத்மான்னு தெரிகிறான். அதனால் இதெல்லாம் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் சுவாமி, நிறையா விசாரம் பண்ணணும் அப்படின்னார் அவன். சரி, அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாமி எழுதினார். அவர் அதிகமாக படிக்கலை. அவர்கிட்ட போய் இவர் கேட்ட இதே கேள்வியை கேட்டார். சுவாமி பரதத்துவம்ன்றால இது என்ன பரதத்துவம் அப்படின்னார். சுவாமி ஸ்ரீபதியான நாராயணன் பரதத்துவம், இது கூட தெரியாமல் நீர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கும். என்ன நீர் சொல்கிற காலக்ஷேபம் எப்படி இருக்கும் இப்போ தான் எனக்கே புரியுறது. என்ன உங்ககிட்ட போய் நான் தினம் அமுந்திரி ஸ்வீகரிச்சுருக்கேன், எனக்கே பெரிய பாப்பம். உங்களுக்கு பரதத்துவ நிர்ணயமே இல்லை, பரதத்துவ நிர்ணயமே இல்லை அப்படின்னு அவர் சாதிச்சார். தத்துவ நிர்ணயம்னு ஒரு புஸ்தகம், இது நடாது ரம்மாள் சாதிச்சது. தத்துவ நிர்ணயத்து அந்த புஸ்தகத்தை அடியன் எங்கள் சுவாமிகிட்டேருந்து வாங்கிட்டேன். அவள் கிரகத்தில் இருந்தது, வெறுமைதானே இருக்குது, அந்த புஸ்தகம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னேன். சரி எடுத்துன்னு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு, ஒரு தடவை படித்து பார்க்க போகிறேன் அப்படின்னு எங்கள் காலக்ஷேபம் பண்ணுற காலத்தில். சரி படி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சுவாமி சாதித்த விஷயம் இது. தத்துவ நிர்ணயம் வர்றது வேறு, வேதாந்த அத்தியனம் பண்ணுறது வேறு அப்படின்னு நாவல்பாக்கம் சுவாமி இவ்வளோலாம் விஸ்தாரமாக சொல்லலை. இந்த கதையெல்லாம் சங்கிரகமாக சாதிச்சார். அது தத்துவ நிர்ணயம் வர்றதுன்றது பெரிய விஷயம். நிறைய படிக்க தத்துவ நிர்ணயம் வராது போயிடும். அதுதான் சுவாமி தேசிகன் சாதிச்சார். சாஸ்திர ஜானம் பகு கிளேஷம் புத்தேகே சலன காரணம். நிறைய சாஸ்திரம் வாசிச்சுட்டா என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். சாஸ்திர ஜானம் பகு கிளேஷம், ரொம்ப சந்தேகம் வந்துட்டு இருக்கும். புத்தேகே சலன காரணம், புத்தி சலிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய படிக்க என்ன ஆகும், முதல்ல இப்போ ஒருத்தன் ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணுறான். அவன்கிட்ட போய் கேளுங்க, அத்வைதம் சரியா தப்பா அப்படின்னு கேட்டான். அத்வைதம் தப்பு. என்ன சரி, அத்வைதிகள் இப்படிலாம் கூட பூர்வபக்ஷம் பண்ணுறா. அவள் அப்படி கேட்குறா, அத்வைதிகள் இப்படிலாம் பூர்வபக்ஷம் உலகத்துலாம் மித்தேன்னு சொல்கிறா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்பா. இது எப்படி உலகெல்லாம் மித்தியை நான் பார்த்துட்டே இருக்கோம், எல்லாம் சத்தியமாக இருக்குது, மித்தேன்னு சொல்கிறா. மித்தேனா பொய்ன்னு அர்த்தம். கால்பனிக்கம், இல்யூஷன், எல்லாம் ஒரு இல்யூஷன், கால்பனிக்கம்னு சொல்கிறாடே, இது எப்படி எல்லாம் சொல்கிறான்னு சொல்லுவான். இதே வியக்தி ரொம்ப நாள் நிறையா கிரந்தங்களை படிச்சுட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் படிக்க அதுவும் அத்வைத கிரந்தத்தையும் திருப்பி நடுவில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னப்பா வரலாம், அந்த கிரந்தத்தை பார்த்தா எல்லாம் சரியாக இருக்கும் போல் தோன்றதே பாருங்க. முதல் தடவை கிரகிக்கும் பொழுது மனசு ஸ்வச்சமாக இருக்குது, நேராக இருக்கும் பொழுது கிரகிக்கிறான், நல்லா கிரகிக்கிறான். ஆனால் பல கிரந்தங்களை படிக்க குழப்பம்தான் மீறது. அதுதான் சுவாமி தேசிகன் சாச்சார் உபதேசாத ஹரிம் புத்வா விரமே சர்வகர்மசு. இதெல்லாம் இருக்கு. அவள் உபதேசத்தினால பெருமாளை தெரிஞ்சுட்டு போகிறோம். இப்போ ஸ்ரீமான் இந்த கடைசி பாதம் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். ஸ்ரீமான் நாராயணோன பதி அகில தனு முக்திதா முக்த போகியா, போருமே அப்படின்னு. இப்போ இந்த ருத்ராதிகள் நம்ம என்ன சொன்னோம், ருத்ராதிகளுக்கு ஜெகத்காரணத்துவம் கிடையாது. ஏன்னா அவளே சொல்லியிருக்கா. அவளே என்ன சொல்லியிருக்கா, ருத்ரனும் பிரம்மாவும் வேதாபகார குரு பாதக தைத்திய பீடாத் யாபத் விமோச்சன ஸ்தோத்திரத்னம். வேதாபகார ஸ்ரீமத் ரகசியத்திரசாரத்தில் இந்த விஷயம் இருக்குது. வேதாபகாராதி விற்த்தாந்தங்களில் கண்டுகொள்வது அப்படின்னார். வேதாபகாரம் என்னென்னா, பிரம்மா கிட்டேருந்து 2 அசுரர்கள் வேதத்தை எடுத்துன்னு போயிட்டா, உலகமே இருட்டாக போயிடுத்து. அப்போது பகவான் ரட்சித்து கொடுத்தார். அப்போது பிரம்மா சொல்கிறார், நீர் என்னை ரட்சிக்காமல் இருந்தாலும் நான் ஒன்றுமே இல்லை, நான் அந்தனாக போயிட்டேன், குருடனாக போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இது பிரம்மா அங்கே ஒத்துக்கிற விஷயம். குரு பாத்தக அப்படின்னா, குரு பாத்தகம்னா என்னென்னா, பிரம்மாவுடைய தலையை சிவன் எடுத்துகிட்டு போயிட்டார். மாத்ஸ்ய புராணத்தில் வர்ற விஷயம். பிரம்மாவுடைய தலையை சிவன் எடுத்துன்னு போயிட்டார். அது கையில் அந்த கபாலம் விடலை. அதை கபாலியா, அதுக்கு சொல்கிற, நீ கபாலியாக ஆயிடுவே அப்படின்னு பிரம்மா சபிச்சுட்டார். அவர் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எடுத்துகிட்டே போயின்னு இருக்கார். அங்கே இருக்குது
விஷ்ணு பிரசாதாத் சுஷ்ரோணி தத்கபாலம் சஹஸ்ரதா ஸ்புடிதம். இது ருத்ரனுடைய வாக்கியம். இது பகவானுடைய பிரசாதத்தினால இந்த கபாலம் இருக்க, கபாலம் கையிலேயே ஒட்டி இந்த கபாலம், அது சஹஸ்ரதா ஸ்புடிதம், ஆயிரக்கணக்காக, அதான் சுக்குநூறாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையோ, ஆயிரக்கணக்காக அது உடஞ்சி போயிடுச்சு. அப்போ தப்பிச்சுட்டேன். சரி தப்பிச்சுட்டேன்னு சொன்ன அப்புறம் ருத்ரன் சொல்கிற வார்த்தை கேட்கணும். இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டேனே, இதெல்லாம் ஒரு சொப்னம் மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ பெருமாள் அனுகிரகத்தினால் இதெல்லாம் சொப்னம் மாதிரி எனக்கு தெரியுது. கஷ்டப்பட்டெல்லாம் சொப்னம் மாதிரி ஆகிடுது. அதாவது என்னென்னா, கஷ்டத்தை நம்ம படுறோம் இல்லையோ, கஷ்டத்தை பட்ட அப்புறம் அந்த கஷ்டத்தோடைய ஞாபகம் வரக்கூடாது. கஷ்டத்தோடைய ஞாபகம் வந்து சொப்னம் மாதிரி வந்தால் அதுக்கப்புறம் சுகமாக இருக்கலாம். உண்மையாகவே நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன்றது திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தோம்னா, நமக்கே ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தோம்னா நமக்கு என்றைக்குமே அது வந்து அதில் ஒரு திருப்தி வரவே வராது. சொப்னத்தில் இதெல்லாம் இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்கள்லாம் சொப்னத்தில் அனுபவித்த மாதிரி இருக்குன்னு. இது வேதாபகார குருபாத்தகன். அது மாதிரி பகவான் தைத்திய பீடாதி, தைத்தியன் வந்து பஸ்மாசுர விற்த்தாந்தங்களில் கண்டுகொள்வது. பஸ்மாசுர விற்த்தாந்தம் இருக்கேன், பஸ்மாசுர விற்த்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ, அவன் கடைசியில் சிவனுடைய தலையிலே கை வச்சுட்டான். அப்போ ரக்ஷணம் பண்ணது பெருமாள். இந்த மாதிரி புராண விற்த்தாந்தங்களை படித்தாலும் சரி, புராண விற்த்தாந்தங்களை படித்தாலும் சரி, ஸ்ருதியோடைய கதியை அனுசரித்து மகான்கள் எப்படியானால் தர்க்கங்களை கொண்டு, இப்போ இதெல்லாம் தர்க்கங்கள் தான், தர்க்கன்றது வேறு ஒன்றும் இல்லை. இந்த வாக்கியத்துக்கு இந்த வாக்கியத்தோடு சேர்ந்தால் தான் அர்த்தம் சரியாக வரும், ஐககண்டியம் பண்ணணும், இது ஒரு தர்க்கம். தாத்பரியம் இருக்குது. தாத்பரியம்னா அதனுடைய பர்பட், அதனுடைய சாரம். அந்த சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் சாஸ்திரங்களில் ஒத்துன்றிருக்காளோ அந்த வழிமுறையை அனுசரித்து போனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அதனால் வேதாபகாராதி விஷயங்கள்லையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ருத்ராதிகளை காட்டிலும் பரமாத்மாவாக இருக்கிற நாராயணன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இந்த பராசரர் இருக்கிறோம் இல்லையா, பராசரர் பண்ணது ஸ்ரீவிஷ்ணு புராணம். அதனால்தான் இதுக்கு வந்து புராண ரத்னம்னு பேர். சந்தர்சயன் நிரமிமீத்தன்னு சொன்னோம் இல்லையோ, சந்தர்சயன் நிரமிமீத்த புராண ரத்னம் அப்படின்னு. பராசரருக்கு மாத்திரம் என்ன வைசிஷ்டியம் அப்படின்னு கேட்டால், பராசரருடைய பிதா சக்தின்னு பேர். சக்தே பௌத்திரம் அகல்மஷம்னு வியாசரை சொல்கிறோம் இல்லையா, அது சக்தின்னு பேர். இந்த சக்தியோடு சேர்ந்து 100 பேர் பிள்ளைகள் வசிஷ்டருக்கு. எல்லாரையும் ஒரு ராட்சசன் இது பண்ணிவிட்டான், நாசம் பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், வசிஷ்டர் எத்தனையோ பிரகாரமாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பார்த்தார். அதெல்லாம் சமுத்திரம் எல்லாம் பயந்துண்டு இவரை ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் ஒரு கேள்வி கூட கேட்பேன் இந்த இடத்துல, இது பிரசங்காத் சொல்கிறேன். ரிஷிகள்லாம் பண்ணாலே நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னார். முதல்ல கௌதம தர்ம சூத்திரத்தில் முதல் கேள்வியே இதுதான். வேதோகிலோ தர்ம மூலம் தத்விதாஞ்ச ஸ்மிருதிஷீலே. இதுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். வேதம் தான் எல்லா தர்மங்களுக்கும் மூலம். மூலம்னா பிரமாணம். தத்விதாஞ்ச ஸ்மிருதிஷீலே, அந்த வேதத்தை தெரிஞ்சவாளுடைய ஸ்மிருதியோ அவளுடைய ஆச்சாரமோ நமக்கு பிரமாணம். அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டார். திருஷ்டோ தர்ம வியதிக்கிரம சாகசஞ்ச மகதாம். மகான்கள்லாம் தர்மத்தெல்லாம் மீறி இருக்காளே, அவள் சாகசமாக நிறையா காரியங்கள்லாம் பண்ணுறாளே அப்படின்னு அடுத்த கேள்வி கௌதம தர்ம சூத்திரத்தில். அதுக்கு பதில் அவரது ஒரு பல்யா, அவள் பண்ணுற காரியத்தை நம்ம பண்ண முடியாது. ஹனுமான் வந்து சமுத்திரத்தை நமது சமுத்திரத்தை தாண்ட முடியுமா, நடுவில் விழுந்துடும். என்ன அவர தௌர்பல்யாதன், நம்மளாம் கீழ்பட்டவா, நம்மளால் அவா பண்ண காரியங்கள்லாம் பண்ண முடியாது. வசிஷ்டர் அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாருன்னு கேள்வி கேட்குற மீமாம்சையில். வசிஷ்டர் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஆத்மஹத்தியக்கெல்லாம் பிரயத்தனப்பட்டார், பெரிய மகான். அது பெரிய தப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, அவர் பண்ணுற காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது. அவர் அதுக்கப்புறம் நிறையா தபஸ் பண்ணி எல்லாம் சரி பண்ணிவிடுவார். விஸ்வாமித்திரர் நாய் மாம்சத்தை சாப்பிட்டார்னு இருக்குது. அவர் காயத்ரியை தரிசனம் பண்ண, நம்மளால் காயத்ரியை பார்க்க முடியுமா? காயத்ரியை பார்த்து காயத்ரிக்கு ரிஷி ஆகிட்டார். அவர் பண்ண தப்பெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ இந்த சக்தின்றவருடைய பிள்ளை தான் பராசரர். இந்த பராசரர் என்ன பண்ணார், கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே, அவள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே வசிஷ்டரோட கூட இருந்தார். வசிஷ்டர் இருக்கிற இடத்துலேயே அவருடைய அம்மா, பராசரருடைய அம்மாவும் இருந்த, சக்தியோடைய பத்னியும் இருந்தார். அவர் 7 வருஷ காலம் அவர் கர்ப்பத்தில் இருந்தார். அந்த கிரகத்தில் அவர் வேதத்தை சொல்ல அந்த கர்ப்பத்தில் இருக்கிற பராசரர் அப்போவே வேத வித்தாயிட்டார். எல்லாரும் கர்ப்பத்துலேயும் வந்தப்புறம் தான் வேத வித்தாவா, பராசரர் கர்ப்பத்தில் இருக்கச்சே வேத வித்தாயிட்டார். அது பராசரருடைய வைசிஷ்டியம்.
பாஷ்யக்காரர் சாய்க்கிறார், புலஸ்திய வசிஷ்ட வரப்பிரசாத லப்த பரதேவதா பாரமார்த்திய ஞானவதான்னு சாய்க்கிறார். பாஷ்ய ஸ்ரீசூக்தி. வசிஷ்டர் புலஸ்தியர் இவாள்லாம் என்ன பண்ணிருக்கா, இவள் அனுகிரகம் பண்ணியிருக்கா பராசரரை. தேவதா பாரமார்த்தியஞ்ச யதாவத் வேத்யத்தே பவான், தேவதா பாரமார்த்தியத்தை நீ உள்ளபடி தெரிஞ்சுப்பே அப்படின்னு வசிஷ்டரும் புலஸ்தியரும் அனுகிரகம் பண்ணிருக்கா. யார? பராசரரை. அதனால பராசரர் பண்ண தேவதா பாரமார்த்தியத்தை உள்ளபடி தெரிஞ்சுட்ட பராசரர் சொன்ன விஷ்ணு புராணம் இருக்க மற்ற புராணங்களை காட்டிலும் உயர்ந்தது. சாத்விகேஸ்வத கல்பேஷு மகாத்மியம் அதிகம் ஹரே. சாத்விகமான புராணங்களில் ஹரிக்கு மகாத்மியம். ராஜச புராணங்கள்லேயோ தாமச புராணங்கள்லேயோ ஹரியான விஷ்ணுக்கு மகாத்மியம் இல்லாட்டா கூட சாத்விகமான புராணங்களில் சாத்விக புராணங்கள்லேயும் உயர்ந்தது எது? ஸ்ரீ விஷ்ணு புராணம். அதில் விஷ்ணுக்கு விஷ்ணுக்கு பரமாத்மத்துவம், விஷ்ணுக்கு பரதேவதாத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பராசரர் தானே விஷ்ணு புராணத்தில் இவனை பரமாத்மான்னு சொல்லியிருக்கார். அதனால் பராசரர் சொன்னதுனாலையும் சந்தர்சயன் நிரமிமீதன் தத்வேனயச்சிதச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதி உதாரஹ சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம். அப்படி உள்ளது உள்ளபடி சித்து அச்சித் ஈஸ்வர தத் ஸ்வபாவ. சேத்தனங்கள்னா என்ன, அச்சேதனங்கள்னா என்ன, அதனுடைய சுபாவங்கள் என்ன, ஈஸ்வரனுடைய சுபாவம் என்ன, இவாளுக்குள்ள என்ன விபாகம், இதெல்லாத்தையும் உள்ளபடி காண்பிச்சவர் யார்? பராசரர். அப்படிப்பட்ட பராசரர் என்ன சொல்லியிருக்கார்? ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் பரதத்துவம்னு சொல்லியிருக்கார். அதனாலேயும் நாராயணன் பரதத்துவம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது பாருங்கள், இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. நான் பரமாத்மாவுடைய குரோதத்திலேருந்து உண்டானேன் அப்படின்னு ருத்ரனே சொல்கிறான். நான் பிரசாதத்தினால உண்டான பிரம்மா, நான் குரோதத்தினால உண்டானேன் அப்படின்னு. அதனால் சிவனுடைய வாக்கியமே பிரமாணம். இப்போ நம்ம மந்திராஜபத ஸ்தோத்திரம் சொன்னோம். மந்திராஜபத ஸ்தோத்திரத்தில் அவனை ஒத்துக்கிறான். இன்னொரு கைதி பிரம்மணோ நாமன்ற வாக்கியத்தை சொன்னோம். எத்தனை பிரமாணங்கள் இருக்குது. அவனும் தன்னை பரமாத்மாவாக ஒத்துக்கலை. நாராயணன் காட்டிலும் நான் குறைவாக தான் ஒத்துக்கிறேன், தன்னை குறைவாக தான் ஒத்துக்கிறான். இப்போ ஒரு கேள்வி வரும், சரி சிவன் தன்னை பெருமாளை காட்டிலும் குறைவாக தான் ஒத்துக்கிறான், அவன் வாயாலேயே கேட்டுட்டோம், அதனால் எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் பரதத்துவம், இதில் சந்தேகமே வேண்டாம். சரி, எல்லாம் சரிதான். மற்ற புராணங்களில் இதிகாசங்களில் சில இடங்களில் மாறி மாறி இருக்கேன், சிவனையே பரதத்துவமாக சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி, சிவனே தானே சில இடங்களில் நான் தான் பரதத்துவம்னு சொல்கிறானே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னார். அதுக்கு தான் தொம்ஹி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரைய பெருமாள் ஆதேசம் பண்ணிருக்கார். இப்போ பாசுபதம்னு ஒரு மதம் இருக்குது. பாசுபதம்ன்ற மதம், பாசுபத மதத்தில் என்ன சொல்லியிருக்கார்? ஒரு 4 விதமாக பாசுபத்தாள் இருக்கா. சைவாள், காலாமுகாள், அந்த மாதிரி சைவாள், பாசுபத்தாள், காலாமுகாள் எல்லாம் இருக்கா. இவாளுக்கெல்லாம் நிறைய பஸ்மஸ்நானம், பஸ்மத்தில் ஸ்நானம் பண்ணணும், இந்த ஜட்டையை வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய நியமங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் வேத விருத்தம் தானே. இதெல்லாம் எப்படி ருத்ரன் சொன்னார்? ருத்ரன் சர்வஜன்னு சொல்கிறோம். ருத்ரன் பெருமாளை ரொம்ப வசதியாக சொல்கிறார், அவருக்கு பக்தனாக தன்னை ஒத்துக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறோமே. அப்படிப்பட்ட ருத்ரன் எப்படி தன்னையே பரமாத்மா, என்னையே எல்லாரும் இது பண்ணுங்கோ, ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, என்கிட்ட சரணாடைங்கோன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு பரமாத்மா அவனுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கார். தொம்ஹி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரைய. நீ இந்த மோகசாஸ்திரங்களாக நீயே பண்ணு. என்னது மோகசாஸ்திரங்கள் பண்ணுன்னு பெருமாள் ஏன் சொல்கிறாருன்னா, சில பேரை மோகிக்க வேண்டிய அவசியக்கத்தை இருக்குது. எல்லாரையும் நல்லபடியாக கொண்டு வந்துடக்கூடாது. அவளை மோகிப்பிச்சு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து தான் கொண்டு வரணும் மேலே. தொம்ஹி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரைய தர்சயித்வா அல்பாயாச, அதாவது குறைந்த ஆயாசத்தினால பலங்களை காண்பி. அந்த உத்தரார்த்தம் சரியாக ஞாபகம் வரல. அதாவது குறைந்த ஆயாசத்தினால, குறைந்த கஷ்டத்தினால பலங்கள்லாம் கிடைக்கிறபடி நீ பண்ணால் என்ன ஆகும்?
எல்லாரும் ஒன்றை தான் ஃபாலோ பண்ணுவாள். ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்? அவள் இன்னும் கஷ்டப்படுவா. கஷ்டப்பட அவளுக்கு ஓரளவு புத்தி வரும். தானகம் துஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷேவ யோனிஷு. நான் அப்படிப்பட்டவாளை என்ன பண்ணுறேன்? திருப்பி கீழே தள்ளிகிட்டே இருக்கேன். அவளை கீழே தள்ளிகிட்டே இருக்கேன். நீ தப்பு பண்ணுறியா? பார்த்துட்டே இருக்கேன். திருப்பி தப்பு பண்ணுறியா? சரி, கீழே தள்ளிகிட்டே இருக்கேன். கீழே தள்ள என்ன ஆகுது? அவளுக்கு கீழே போயிட்டே இருக்கா. ஏஷையேவ அசாது கர்ம காரயத்தி எம் அதோ நினீஷத். கீழே தள்ளிகிட்டே இருக்கேன். என்றைக்கா ஒரு நாளைக்கு அவளுக்கு ஒரு புத்தி வரும். புத்தி அவள் மேலே வருவாள். இப்போ அவன் தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோ. ஏன்னா இல்லாட்டா இந்த லீலா விபூதியை சரிப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் ஒரு பேலன்ஸ் இருக்குது. சில பேர் கஷ்டப்படுறா, சில பேர் சுகப்படுறா. இந்த பேலன்ஸை சரிப்படுத்துறதுக்காக பகவான் என்ன பண்ணுறான்? அவாவா கர்மானுகுணமாக அவள் பிரவர்த்திக்கிறத பார்த்துட்டே இருக்கான். இது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பெரிய கான்செப்ட். இந்த அதாவது ஏன் சில பேர் கஷ்டப்படுறா, ஏன் சில பேர் சுகப்படுறா? பரமாத்மா காருணிக்கம் தானே. ஏன் எல்லாரையும் சரியாக வச்சுக்கலாமே, சுகமாக வச்சிருக்கலாமே. சுகைகதானம் சிருஜேத் ஜகத் கருணையா சிருஜன் அப்படின்னு எல்லாம் சுகமாகவே எல்லாரையும் வச்சிருக்கலாமே, அப்படியே சிருஷ்டிக்கலாமேன்ற கேள்விக்கெல்லாம் பதில் பெரிய விசாரம் இருக்குது. ஆனால் ஈஸ்வரன் சர்வேஸ்வரனான பரமாத்மா உலகத்தினுடைய பேலன்ஸ் வரணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறான்? சில பேர் தேஷாவகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். ஒரு நல்ல வாழலாம் இருக்காளோ இல்லையா, அவளுக்கெல்லாம் அவன் கஷ்டப்படுத்துறதில்லை. அவளை நல்ல வழியில் மேலே கொண்டு வரான். அவன் என்ன பண்ணுறான்? நம்ம எப்படி பிரவர்த்திக்கிறோமோ அதை பார்த்து அவன் எல்லா காரியத்தையும் பண்ணுறான். இதுதான் வேதாந்தத்தினுடைய சாரம். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பரமைகாந்தியம் அப்படின்னா பரமைகாந்தியம்னா சுவாமி நல்ல 12 தினமும் நட்டுக்கிறார், என்ன பளபளன்னு இருக்கார், தினம் தீர்த்தம் மாட்டுற அனுஷ்டானம்லாம் பண்ணுற அவர் பரமைகாந்தி அப்படின்னு. பரமைகாந்தியம்னா ஏகாந்தி அப்படின்னா பெருமாளை தவிர்த்து வேறு விஷயங்களில் பிரவர்த்திக்காமல் இருக்கிறது ஏகாந்தித்துவம். இதுலேயே பரமைகாந்தியம் ஏகாந்தித்துவம்னு 2 இருக்குது. ஏகாந்தியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய பலத்தையும் கொஞ்சம் அப்பப்போ அபேட்சிப்பான், மோட்சத்தையும் அபேட்சிப்பான். பரமைகாந்தியாக இருக்கிறவன் மோட்சம் தவிர்த்து வேறு விஷயத்தில் தன்னுடைய புத்தியை செலுத்த மாட்டான். இதுதான் பரமைகாந்தியம்னு சொல்கிறது. இந்த பரமைகாந்தியம் யாருக்கு இருக்கோ அவளை பெருமாள் கைவிடுறதில்லை. அதான் அனன்யாச்சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிபாசத்தை என்ற வாக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயமும் இதுதான். அனன்யாச்சிந்தையந்தோமாம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபிய ததாம் ஏதது வர்த்தம் அவன் சகிருதேவ பிரபன்னாய. அவன் சகிருதேவ ஒரு தடவை பிரபன்னன் ஆகிட்டான், அவன் பரமைகாந்தி ஆகிட்டான். ராமனுடைய வாக்கியம் இது. தன்னை தவிர்த்து வேறு யாரும் கதி இல்லைன்னு வந்துட்டான்னா தவாஸ்மீதி ச யாச்சதே. அந்த சகிருதேவ பிரபன்னாயன்னு இருக்க 2 நிறைய அர்த்தம் இருக்குதுக்கு. இது ராமானந்த சம்பிரதாயத்தில் இதுதான் அவளுக்கு மந்திரம். நம்ம எப்படி சரம ஸ்லோகத்தை தினம் இது பண்ணுறோமோ, சரம ஸ்லோகத்தை தினம் ஜபம் பண்ணுறோமோ, அதேமாதிரி இது தினம் அவள் ஜபம் பண்ணுவாள் சகிருதேவ பிரபன்னாயன்னு. இந்த சகிருதேவ பிரபன்னாயக்கு நிறைய அர்த்தம் நம்ம சித்தாந்தத்தே இருக்குது. இந்த ஏவன் இருக்கும் இல்லையா, சகிருதேவ பிரபன்னாயனை ஒரு தடவை தான் பிரபத்தி பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, பிரபத்தி தான் பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒரு தடவை பிரபத்தி பண்ணிட்டோம், சரி பிரபத்தி தான் பண்ணிட்டோம், எதுக்கும் பெருமாள்கிட்ட. இப்போது ஒரு ஆஃபீஸில் நமக்கு காரியம் ஆகணும்னா என்ன பண்ணுறது? அவங்ககிட்ட போய் எனக்கு கொஞ்சம் காரியம் ஆகணும், நீங்கள் அது பண்ணி கொடுங்க, இந்த ஃபைல் கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? கிரமமாக மூவ் பண்ணுவான். சொல்லிவிட்டு திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு ஒழுங்காக மூவ் பண்ணுவானா மாட்டானான்னு சந்தேகம். என்ன சுவாமி ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? என்னை நீ நம்பலை பார்த்தியா, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு. சகிருதேவ பிரபன்னாயன்னு இந்த அர்த்தம் கூட உண்டு. ஏன்னா பெருமாள் ஒருத்தரை ரட்சிக்கணும்னு நினச்சாருன்னா மற்றவாளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்திர சுரேந்திரக வாக்கியம் இருக்கு. இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்தா யுதி ராமவத்தியம். இந்திரனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பிரம்மா சதுர்முகா ருத்ரஸ்திரிநேத்திரா திரிபுராந்தகோவா. முன்னாடி ருத்ரனாக இருக்கட்டும், திரிபுரத்தை நாசம் பண்ண அப்படிப்பட்ட ருத்ரனாக இருக்கட்டும். இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்தாக யுதி ராமவத்தியம். ராமன் ஒத்தனை முடிச்சுடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சகிருதேவ பிரபன்னாயன ராமன்கிட்ட விஸ்வாசம் இருக்கணும்.
அந்த ராமன்கிட்ட விசுவாசம் வச்சுட்டோம்னா அவன் நம்மளை ரட்சிப்பான். தவாஸ்பீதி ஜயாச்சத்தை. இதில் சம்பிரதாயத்தில் ஒரு ஐதிஹ்யம் சொல்கிறார். நடாதுரம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டியில் நடாதுரம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டி வசதி. எல்லாருடைய ஆச்சாரியாளுடைய காலக்ஷேப கோஷ்டிகள் நடாதுரம்மாள் காலக்ஷேப கோஷ்டி எந்த விதத்தில் வசதி அப்படின்னு கேட்டால் சுவாமி தேசிகன் சேவித்த காலக்ஷேப கோஷ்டி அது. நம்ம சம்பிரதாயத்துக்கு தேவையான ஸ்ருதப்பிரகாஷிகையை அருளி செய்த சுதர்சன பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டி அது. அது சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு ஐதிஹ்யம் இருக்குது. அவர் அனன்யா சிந்தையந்தோமாம் வேஜனா பரிபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னு கீதா வாக்கியம். இந்த ஸ்லோகத்துக்கு அழகாக அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார் சுவாமி. யோகக்ஷேமம் வகாமியகம்னா யோகான்னா வரவு, க்ஷேமம்னா அதை நிறுத்தி வைக்கிறது, வரவு அதை திருப்பி ரட்சிக்கிறது. யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா யாருடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன்? அனன்யா சிந்தையந்தோமா வேஜனா பிரதிபாசத்தை. யார் சாத்விகாகிரேசராளாக இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவாளும் சாத்விகாகிரேசராளாக இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவாளுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது ஒரு சிஷ்யர் இருந்தாராங்க பெருமாள் கோயிலில் சன்னதியில். அவர் சேவிச்சுட்டார். இவர் அழகாக சாதிச்சுட்டு இருக்கார். இவர் மனசு மாத்திரம் அதில் இல்லை. இவர் இன்னமும் இப்படி அழகாக சாதிச்சுட்டு இருக்கார். இவருடைய திருமாளிகையில் பிரசாதத்துக்கு வழி காணும். என்ன யோகக்ஷேமம் வகாமியகம்னு பெருமாளை இப்படி வசதி சாதிச்சுட்டு இருக்கார். இன்னைக்கு தளிகைக்கு வழி பண்ணிட்டு வந்திருக்காரா இவர்? இல்லை. என்ன யோகக்ஷேமம் வகாமியகம்னு இவரும் சாதிக்கிறாரு அப்படின்னு அவருக்கு மனசில் கஷ்டம். ஏன்னா குரு ஆச்சாரியன் கஷ்டப்படுறதுக்கு பார்த்தா அவர் கஷ்டப்படுறாரு. எல்லாம் காலக்ஷேபம்லாம் முடிஞ்சுட்டான். அந்த மண்டபத்தில் ஒரு கிருஷ்ணனுடைய பிரதிமை இருக்கான். அந்த பிரதிமையில் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் கரியை எடுத்து பூசிட்டு வந்துட்டாராங்க. சின்ன கரியால் ஒரு கீத்து போட்டு வந்துட்டார். வந்துட்டு இவர் அவர் வழியில் அவர் போயிட்டார். இவர் வழியில் இவர் வந்துட்டார். ஆத்தத்தில் இவர் கிரகத்துக்கு எழுதிவிட்டார். திருமாளிகைக்கு எழுதி இவர் தன்னுடைய அனுஷ்டானங்களை மேலே மாத்தியானிக ஸ்நானம் அதெல்லாம் இருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே ஒருத்தர் சுவாமி ஒரு கூட நிறையா சாமான்கள்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே சமர்ப்பிச்சாராம். சமர்ப்பித்தவர் என்ன பண்ணாராம், அவருடைய மாதிரி சுவாமியோடைய திருவாராதனத்துக்கு பெருமாளுடைய திருவாராதனத்துக்காக இதை நான் சமர்ப்பிக்கிறேன், அப்படி பெருமாளுடைய திருவாராதனத்துக்காக இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னாராம். உடனே அந்த சிஷ்யர் ஒருத்தர் வாங்கிட்டவர் கேட்டாராம், சுவாமி தேவருடைய திருமுக மண்டபத்தில் திருமணுக்கு மேலே கறி பூசின்னு இருக்கார, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, இல்லை ஒரு பக்தரை என்னை நம்பலை அப்படின்னு. ஒரு பக்தரை என்னை நம்பலை, அதுக்கு அடையாளம் தான் இது. அந்த பக்தரும் நம்பிட்டார்னா அது போயிடும் அப்படின்ற. அந்த பக்தரும் நம்பிட்டார்னா இந்த கறி போயிடும் அப்படின்னாரா. நம்பாத பக்தர் தான் இங்கே வாங்கிட்டு இருக்கார். என்ன இதை வாங்கிட்ட உடனே அந்த கறி அந்த ஒரு திட்டு இருந்ததில் போயிடுத்தான். இது சொல்லுவா, பெருமாளை நம்பின்ற வாழ்க்கை நம்பியே இருக்க வாழ்க்கை எந்த குறவும் கிடையாது. நாமெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம மொத்தமாக நம்புறது கிடையாது. கொஞ்சம் நம்புறது, தேவையாக இருக்கும்போது நம்புறது, தேவையாக இருக்க சில சமயம் நம்புறது இல்லை. அதனால் அனன்யாசிந்தையன் தோமான்றது இந்த கீதா வாக்கியமானது பரதேவதா பாரமார்த்த நிச்சயம் உள்ளவனுக்கு எந்தவித குறவும் வராது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக வந்த வாக்கியம் இது. அதாவது மொத்தத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், ஸ்ரீயப்பதியான நாராயணன் பரதத்துவம், அவனையே நம்பணும். அவனையே நம்பினால் நமக்கு மோட்சம் மாத்திரம் கிடையாது, இந்த ஐகிகமான சுகாதிகள்லாம் கிடைக்கணும்னா கூட அவனை தான் நம்பணும். அவனை நம்பினோம்னா நமக்கு சுகாதிகளுக்கு எந்த குறவும் கிடையாது. இது சுவாமி தேசிகன் பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்தில் சாதிச்சதனுடைய சாரம் இது. இது இன்னும் விவரித்து எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். என்ன பரதேவதா பாரமார்த்தியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆச்சாரிய முகமாக தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஆச்சாரியன் தான் சரியாக சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட சதாச்சாரியன் பக்கத்தில் போய் தெரிஞ்சுக்கணும். மற்றவகிட்ட போய் தெரிஞ்சுட்டோன்னா அதுவும் நமக்கு மிஸ்லீடிங்காக போயிடும். அவள் மாற்றி சொல்லிட்டான்னு. இப்போது என்னன்னு கேட்டால், சில விஷயங்கள் லோகத்துக்கு அனுகுணமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. லோகத்துக்கு அனுகுணமாக சொல்லும் பொழுது சில விஷயங்களை மாற்றி சொல்கிறதா கூட ஆகிடுறது. அவளுக்கு எப்படி சொன்னால் அப்பீலிங்னு சொல்கிறாளோ இல்லையோ, எப்படி சொன்னால் அவளுக்கு அவள் மனசில் படும் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணிட்டு சில சமயம் சொல்ல வேண்டியதாக போய்டுறது.
சொல்லும்போது சில தப்பாக கூட போய்டுறது. அதனால் அதுக்கு தான் பெரியவாளுடைய ஒரு வழி என்ன தெரியுமோ இல்லையோ, சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தங்கள், சுவாமி தேசிகன் சாதித்த ஐதிஹ்யங்கள், சுவாமி தேசிகன் சாதித்த பிரமாணங்கள், அதை மாத்திரம் எடுத்து நம்ம போனாலே போகிறோம். இப்போ இந்த பரதேவதா பாரமார்த்தியத்தில் திவ்ய பிரபந்த ஸ்ரீசூக்திகள் நிறைய சாதிச்சிருக்கார், பிரமாணமாக சாதிச்சிருக்கார். இந்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் இந்த வாக்கியங்கள், இந்த ஒன்றுடையாள் திருமகளும் நீமே நிலா நிற்ப இந்த வாக்கியங்கள்லாம் சாதிச்சிருக்கார். இதெல்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய வாகனங்கள்லாம் இருக்க இடத்துல இந்த திவ்ய பிரபந்தத்தெல்லாம் எடுத்து நான் இங்கே சரக்கெல்லாம் விட்டுனா சரிப்படாது. அதனால் அதெல்லாம் அப்படி எனக்கு விஞ்ஞாபிக்கலை. இந்த பிரகிருதம் சதமான உற்சவம் கண்டவரோட சுவாமி திவ்ய பிரபந்தத்தில் பெரிய அதிகாரியாக எழுந்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அதனுடைய சாரம் என்ன? ஜெகத்காரணமாக இருக்கிற வஸ்துவை தான் நம்ம தியானம் பண்ணணும். ஜெகத்காரணமாக இருக்கிற வஸ்து எது? ஸ்ரீஹப்பதியான நாராயணன். ஆனீத வாத்தம் சுதையா ததேகம்னு ஸ்ருதியே சொல்லியிருக்கு. அது ஜெகத்காரணமான வஸ்துவை தான் நம்ம தியானம் பண்ணணுன்றது பெரியவாள்லாம் நம்ம விவகாரத்திலே கொண்டு வந்திருக்கா பாருங்கோ. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ராத்திரி படுக்க வச்சா என்ன பண்ணுறா தெரியுமோ இல்லையோ, என்ன பண்ணுறா? க்ஷீரசாகர தரங்க சீக்கராசாரன்னு சொல்கிறா. அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்து படுக்க வைக்கிறா. முதல்ல கதை ஒன்று சொல்லும்பொழுது எல்லாரும் கஜேந்திர மோட்ச கதையை தான் சொல்கிறா. அப்படின்னு தெரிஞ்ச வரைக்கும் கஜேந்திர மோட்ச கதையை தான் சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லி கொடுக்குறா. ஏன்னா கஜேந்திர மோட்சத்தில் எனக்கு ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது. பாகவதத்தில் சேவிச்சா தெரியும், கஜேந்திரன் தான் முதல்ல ஆதி மூலமேனு கூட்டான் அப்படின்ற அளவு. ஆதி மூலமேனு கஜேந்திரன் கூட்டதா பாகவதத்தில் இல்லை. ஆனால் அதே மாதிரி பதம் இருக்குது. உலகத்துக்கெல்லாம் முதல் காரணமான வஸ்துவேன்னு தான் கூட்டான் கஜேந்திரன். அது அந்த முதல் காரணமான வஸ்துவை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பெரியவாள்லாம் என்ன பண்ணுறா, அந்த ஆதி மூலமேன்னு சொல்லி இந்த கஜேந்திர மோட்ச கதையை சொல்லி கொடுக்குறா சின்ன குழந்தைகளுக்கு. அது அவ்வளோ தாற்பயம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த கதை, அதனால் எல்லாரும் முதல்ல ஒரு யானையுடைய காலை முதல்ல இழுத்துது அப்படின்னு கதையை சொல்லி கொடுக்குறான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதில் ஒரு சாரம் இருக்கிறத அடையும் கிரகிச்சிருக்கேன். ஏன்னா அதில் ஜெகத்காரணமான வஸ்துவை தான் அது கூட்டுது. நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா என்னன்னு கூப்பிடணும்? பெருமாள் பேரை கூப்பிடும்பொழுது ஜெகத்காரணமேனு கூப்பிடணும். உலகத்துக்கெல்லாம் காரணமான வஸ்துவே அப்படின்னு ஆதி மூலமே தான் கூப்பிடணும். இதுதான் அந்த இதுலேயே ஒரு அம்மாளுடைய ஸ்லோகத்திலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாரும் நான் இல்லை நாகம் நச்சாகம் எல்லாம் பின்னு வாங்கிவிட்டா. அப்போ ரட்சித்த ஜெகத்காரணமான வஸ்து யாருன்னா பரமாத்மா, அவன் தான் ஸ்ரீஹப்பதியான நாராயணன். அதனால் இந்த விஷயத்தில் கலக்கம் இல்லாமல் நம்ம இருக்கணும்னு இந்த விஷயத்தை விஞ்ஞாபிச்சுட்டேன். நம்ம இந்த சுவாமி இங்கே எழுதினார். இப்போ ஸ்ரீமத் ஐஷங்கருடைய பூர்வாசிரம திருக்குமாரன், இவருக்கு இணையாக இன்னொருத்தர் இருக்க முடியாது. அதே மாதிரி ஆற்றுக்கு பெரியவர் அவர். இவாளுடைய முன்னிலையில் ஏதோ அடையாளம் தெரிஞ்சது ஏதோ விஞ்ஞாபிச்சுட்டேன். இந்த சுவாமியோடைய திருத்தோப்புரான சுவாமியோட அடையான பரிச்சயம் நிறையா இருந்தது. ஸ்ரீரங்கத்தில் அடையான வாசிக்கிற சமயத்தில், மதுராந்த சுவாமிகிட்ட வாசிக்கிற சமயத்தில் அவர் அப்போல்லாம் இந்த பவுண்டரி ஆசிரம சதஸுக்கு ஏவி கோபாலாச்சார சுவாமி சதஸ்ன்னு பேர். இப்போ என்ன பேர் இருக்கு, வேறு பேர் இருக்கு அவர். அதுக்கெல்லாம் அவர் எழுதுவார். இதில் இந்த ஊர்லேருந்து திருவண்ணகரில் அங்கே எழுதுவச்செல்லாம். அப்போது நாங்கள் மதுராந்த சுவாமிகிட்ட வாசிக்கிற சமயத்தில் அவர் அந்த திருமாலைக்கு அவர் அடிக்கடி அந்த சுவாமியோட தேவிகள் அவருக்கு சமீப பந்து. இந்த சுவாமி சர்வீஸில் இருக்கச்சேப்போ எழுதிருக்கார். இவர் சுவாமியை நான் வாசிக்கிற காலத்தில் அப்படி சேவிச்சிருக்கேன். ரயில்வேஸில் எழுந்தது. ஏன்னா அடியான மதுராந்த சுவாமிகிட்ட வாசிக்கிற 30 வருஷம் ஆகிடுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போது இந்த சுவாமியும் மதுராந்த சுவாமி அவள் கிரகத்துக்கு எழுதுவார் சேவிக்கிறதுக்கு. இவரை காட்டிலும் இவருடைய திருத்தோப்புனா நிறையா எழுதுவார். அது அடியான் அதான் விஞ்ஞாபிச்சேன். அடியான் அதெல்லாம் இவாள் எல்லாருடைய முன்னிலையில் இது கோஆர்டினேட் பண்ணது யாருன்னா ஜெயந்தி. என்ன அவளுடைய கோஆர்டினேஷனில் தான் இது நடக்கிறது. என்ன ஜெயந்தி சம்பவம் ஏன்னு கேட்டான்னா, இப்போ நாங்கள்லாம் யூனிவர்சிட்டியெலாம் இருக்கோம்போது நிறைய கோஆர்டினேட் பண்ண வேண்டிய அவசியக்கத்தெல்லாம் எங்களுக்கு இருக்குது. என்ன நான் யோசித்து பார்த்தேன், இவர் என்ன கோஆர்டினேட் பண்ணுறாளே, இது மாதிரி யூனிவர்சிட்டியில் இருக்க வேண்டியவ தான் அப்படின்னு. எல்லாருக்கும் என்னுடைய கிருத்தஜ்ஞத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்தவாளுக்கு தப்புகள்லாம் இருந்ததுன்னா ஆச்சாரியாலும் நீங்களும் எல்லாரும் க்ஷமிச்சுக்கணும். விஞ்ஞாபனம் அடியேன்
சுயா சாப்பிட்டு திடீர்னு குடிக்கிட்டு அவ்வளோ கஷ்டமா அந்த மாதிரி இருக்கு. அப்படியே பாக்கியம். திருநெல்வேலி கொத்தடா இருந்தால் கூட கிரந்தத்தை நிறையா கிரகிச்சு நிறையா பார்த்துருக்கு. இப்போ 46ஆம் ஆண்டு ஆகிய கூட அப்படியே ஒரு ஆட்களில் விஷயம் நிறையா இருந்தார். அந்த விஷயம் இங்கே இருக்க கொஞ்சம் வாரம் நிறையா பார்த்தாக்கா